பாவக்காய் ரைஸ் நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. இது வரைக்கும் சாப்பிட்ற ரைஸ் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். பாவக்காய் ரைஸ் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். கருவேப்பிலை சாதமும் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, இங்கே கிடைக்குது. ஐ மீன் நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல, இங்கே கிடைக்குது. ஏன்னா அவ்வளோ இருக்கு, எதை ட்ரை பண்ணணும் எதை மிஸ் பண்ணு தெரியாத அளவுக்கு பிளாக் எடுத்துட்டு இருக்கு ரைஸ். ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ரைஸ் இருக்குங்க. இஞ்சி ஃப்ளேவர் அப்படியே அட்டகாசமாக இருக்கு. நல்லா தேங்காவோட ஃப்ளேவர் நல்லா உள்ளே இருக்கு. ராவான ஸ்மெல்லு சரியா இருக்கு. செம்ம கிறிஸ்பியா இருக்கு. அப்போதுலேருந்து எடுத்து ஷூட் அப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கு. அப்போ கிறிஸ்பியா இருந்தது, அதே கிறிஸ்பினஸ் இப்போ வரைக்கும் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் வைட்ஸ். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்க மாமி மெஸ்ல இருக்கும். இந்த மாமி மெஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் பிச்சைப்பிள்ளை தெரு இருக்கு. அந்த தெருக்குள்ள தான் இருக்கு. கரெக்டாக அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கு. நம்ம இங்கே வந்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 10 வெரைட்டியில் வந்து வெரைட்டி ரைஸ் மட்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் மீல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போயிட்டு அந்த வெரைட்டி ரைஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஏரியாவில் ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட்ல கமெண்ட்ல சொல்லுங்கள், அங்கே போய் vlog பண்ணுவோம். இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மயிலாப்பூர் மாமி மெஸ்ஸோட ஃபுட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வளகாப்புக்கு இருக்கிற லேடிஸ்க்கு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இவ்வளோ வெரைட்டியில் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த தட்டு பத்தாமல் அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டி ரைஸ் இருக்குது. மொத்தமாக இவங்க வந்து ஒரு 13 வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து நம்ம இது தொட்டுக்கு வந்து அடிஷனலாக கேட்டு கீரை கூட்டம் வாழைக்காய் பொரியலும் வாங்கியிருக்கோம். அண்ட் அப்பளம் வடை ஒன்று வாங்கியிருக்கோம். துவையல் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் துவையல் ஒன்று கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அது வந்து நல்லா பிங்கிஷாக நல்லா இருக்குது. ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இது எல்லாமே ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 55 ருபீஸ் ஈச்சு. அதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரும் பாருங்கள் ஃப்ரேமில். ஸோ இந்த குவான்டிட்டி தான் எல்லா சாப்பாடும் கொடுப்பாங்க. நம்ம அவ்வளோ சாப்பாடும் வாங்கி சாப்பிட முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருக்கோம். ஏன்னா வந்து நம்ம கமெண்ட்ல அடிக்கடி ஒருத்தர் வந்து சாப்பாடை வீணாக்காதீங்க, டோன்ட் வேஸ்ட் ஃபுட்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நாங்கள் ஆல்ரெடி பண்ணுறதில்ல. அதனால நாங்கள் எப்பவுமே இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்றது. கம்மியாக சாப்பிட்றது, ஒன்று பார்சல் கட்டிட்டு போய்டும், இல்லை நாங்களே சாப்பிட்றோம். இதுதான் நாங்கள் ஃபுட்டு வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப மொக்க போகிறோமே. ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு போயிடலாம். இதில் வந்து என்னென்ன ரைஸ் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் இருக்குது, வெஜிடபிள் ரைஸு, பீட்ரூட் ரைஸு, தக்காளி ரைஸு, பாவக்காய் ரைஸ் இருக்குது, தேங்காய் ரைஸ் இருக்குது, புளியோதரை இருக்குது, புதினா இருக்குது, கருவேப்பிலை சாதம் இருக்குது. அண்ட் வந்து வத்த குழம்பு ரைஸ் கொடுத்துருக்காங்க, சாம்பார் ரைஸு, தயிர் சாதம், ரசம் சாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது கைஸ் இவங்ககிட்ட. அண்ட் ஆல்சோ மீல்ஸுமே அவைலபிள் இருக்குது. 95 ரூபாய்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்களாம் மீல்ஸு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் இருந்து அந்த லெமன் ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள் ரைஸு ஸோ நல்ல ஒரு புடியாக அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக அழகாக இருக்கிறது. இஞ்சி ஃப்ளேவர் அதோட அட்டகாசமாக இருக்கா. ஒரு தரமான லெமன் ரைஸ். லெமன் ரைஸ் வந்து டாமினேஷன் கிடையாது. ஆனால் அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரு, அப்புறம் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர், இஞ்சி ஃப்ளேவர் மூணுமே வந்து சங்கமாகுது. பயங்கரமாக இருக்குது. பர்சனலாக லவ் திஸ் லெமன் ரைஸ். சூப்பராக இருக்குது. ரொம்ப டாமினேஷன் இல்லை, அதே சாஃப்டாக இருக்குது. லெமன் ரைஸ் அவ்வளோ புளிக்கும்ல, அந்த மாதிரிலாம் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த கடுகுலாம் வந்துட்டு போகும்போது லவ் இட், ஃபென்டாஸ்டிக். நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் ரைஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஸோ கேரட்டு, கேபேஜு, அப்புறம் ஜீரகம் இதெல்லாமே போட்டு கடலைப்பருப்புமே போட்டு கடலைப்பருப்பில் பட்டாணி போட்டிருக்காங்க. ஸோ இவனையும் ஒரு பைட் போகுமா? வெஜிடபிள் ரைஸ் வந்து நல்லா இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவரில் இருக்குது. அண்ட் இதுக்குமே வந்து அந்த கொத்தமல்லி டாமினேஷன் நல்லா இருக்குது. அண்ட் அந்த சோம்பு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வெஜிடபிள் ரைஸ், சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு போடலைங்க. ஆக்சுவலி பீட்ரூட் தான் நிறைய தெரியுது, அப்புறம் காஞ்ச மிளகா தெரியுது, வெங்காயம் இதெல்லாம் போட்டுருக்காங்க. பீட்ரூட் ரைஸ் சூப்பராக இருக்குங்க. அந்த பீட்ரூட்டை பச்சை வாசம் வராத அளவுக்கு நல்லா வதக்கிருக்காங்க பீட்ரூட்டை. ஆனால் அந்த வெங்காயமே நல்லா வதங்கிருக்கு. ஸோ அந்த கடலைப்பருப்போட சாப்பிடும்போதே சூப்பராக இருக்குது. நான் ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வருமோன்னு நினச்சேன் பீட்ரூட்டில். ஏன்னா மேலே தெரிஞ்சுது, வரல. பீட்ரூட் ரைஸும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே அடுத்து வந்து தக்காளி சாதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி இருக்குது மேலோட்டமாக. உடனே தக்காளி இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் பேர் இருக்கும். பட் தக்காளி சாதம் தான் கொஞ்சம் தக்காளி வந்து கம்மியாகும். பட் இவங்க வந்து நல்லா நிறையவே தக்காளி போட்டிருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். போகலாம். தக்காளி டாமினேஷன் இருக்கு. அந்த தக்காளியோட ஃப்ளேவரு பக்கா வந்து போகுது. பேருங்கெல்லாம் செய்யாமல் நல்லா செஞ்சுருக்காங்க. தக்காளி சாதம் லைட்டாக காரமாக இருக்குது. இப்போ சாப்பிட்ட ரைஸ்லேயே வந்து தக்காளி லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. மேபி இன்னைக்கு இருக்குமா இருக்கும்.
பட் ஓகே மேனேஜபிள் இதுதான். பட் அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஜீரகம் சோம்பு வந்துட்டு போகிறாங்க. ரைஸ் ஈஸியாக ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த ரைஸு. இது இவ்வளோ ரைஸ் இருக்குது. இந்த வெரைட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணாலும் 15 நாளைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி முடிக்கிறதுக்கே 15 நாள் ஆகும். நான் அதை மீன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பாவக்காய் ரைஸ் நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. இது வரைக்கும் சாப்பிட்ற ரைஸ் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். பாவக்காய் ரைஸ் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும். நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். நல்லா மேலோட்டமாகவே இந்த பாவக்காய்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பாவக்காய் இருக்குது. எனக்குன்னு அள்ளி வச்சாங்களா என்னன்னு தெரில. 4-5 துண்டு வருது. ஸோ ஒரு துண்டு பாவக்காய் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. லைட்டாக கசகுது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கியிருக்காங்க பாவக்காவை. பாவக்காய் சாப்பிடும்போது லைட்டாக அந்த கசப்பு வந்துட்டு போகுது. மேனேஜபிள் தான். பட் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பெரியவங்க ஏதாவது பாவக்காய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேன் கம் மாமி மெஸ் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இது டேஸ்ட்டே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சோர் டைப்லாம் கொஞ்சம் கசப்பாக. ஓகே, எனக்கு ஆக்சுவலி கேட்டிங்கன்னா பர்சனலாக பாவக்காய்லாம் பிடிக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் சாதம் போவோம். தேங்காய் சாதத்தில் வேர்க்கடலை அந்த தேங்காய் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. மேலோட்டமாக நல்லா தெரியுது வேர்க்கடலாம் இல்லாமல். மக்களே சரியாக மக்களே அற்புதமான தேங்காய் சாதம். நல்லா தேங்காயோட ஃப்ளேவர் இருந்துச்சு. நல்லா உள்ளே இருக்கு. சாஃப்டியாக இருக்குது ரைஸு. அதில் போட்டு கடலப்பருப்பு ஹெவன்லி ஃபீலு. தேங்காய் ரைஸு நான் ஒரு ஹோட்டலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே ட்ரை பண்ணேன். ஏன்னா எங்குமே வந்து மோஸ்ட்லி தேங்காய் ரைஸ் கிடைக்காது. வெரைட்டி ரைஸ் கிடைக்கும் ஹோட்டல்லையும் சரி. பட் இங்கே கிடைக்குது. எங்கள் குளத்தூரில் ஒரு இடத்த சாப்பிட்டேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் ரைஸ் வந்து இங்கே சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. அதாவது ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இது வந்து இவங்க வந்து கூட வந்து இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் கொடுக்குறாங்க. ஸோ வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா பருப்பில் உளுத்தம் பருப்புலாம் போட்டிருக்காங்க. லெட்ஸ் ட்ரை திஸ். பா தனியா ஸ்மெல்லுங்க. ஐயோ பா ராவான ஸ்மெல்லு சரியா இருக்கு. அந்த காஞ்ச மிளகாவோட அந்த காரத்தோட அந்த தனியா காரம் வருதா. நல்லாயிட்டு வந்து தரமாக இருக்குது. சூப்பரான இது நிறையா வந்தீங்கன்னா இது மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி வந்து இவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுங்க வீடியோக்கு கேட்டு வாங்கணும். வந்தீங்கன்னா கேட்டு சண்டை போடாதீங்க. எனக்கு நிறைய உடனே ஏதாவது ஒன்று சொல்லிடுறேன் போல இருக்குது. ஃபுல்லாக சில பேர் பார்க்க மாட்டேங்க வீடியோ. அதை பார்த்துட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் ப்ராப்ளமாக வந்துடும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் கேட்டார். அதனால் இது வந்து ஃபுட்டுக்கு சாப்பாடு இது மட்டும்தான். இது கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம புளி சாதம் போவோம். புளி சாதம் புளி பக்காவாக இருக்குது. அந்த கடலைப்பருப்பு கண்டாக்சியாக இருக்குது. கடலைப்பருப்பு டாமினேஷன். ஒரு பைட்டுக்கும் ஒரு 5-6 கடலைப்பருப்பு வந்துட்டு போகுது. செம்ம டாமினேஷன். சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பரான ஒரு புளியோதரை சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குது. கருவேப்பிலை சாதமும் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. இங்கே கிடைக்குது. இவங்க பாருங்கள் இதுலேயுமே வந்து நிறைய பருப்பு வகைலாம் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரைச்ச மிளகாலாம் போட்டிருக்காங்க. உளுத்தம் பருப்பும் போட்டிருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி எல்லாத்துல உளுத்தம் பருப்பு சேர்க்குறாங்க. வேஸ்ட்ரை கருவேப்பிலை. கசக்குதுப்பா. அதாவது பாவக்காய் கசத்தோட தாங்கிக்கலாம். ஆனால் இந்த கருவேப்பிலை கசப்பு தாங்க முடியாது. நல்லா இது சாப்பிடுவேன். முடி நிறைய கொட்டிச்சு. முடி கொட்டக்கூடாதுன்னா கருவேப்பிலை சாப்பிடுங்க. முடி கொட்டாது. அதனால நான் சாப்பிட்டுறேன். ஸோ கருவேப்பிலை சாதமும் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இங்கே கிடைக்குது. ஐ மீன் நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. இங்கே கிடைக்குது. யூ கேன் கம் ஹியர் அண்ட் ட்ரை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வத்த குழம்புக்கு போவோம். வத்த குழம்பு சாப்பாடு தான் நம்ம வந்து பெசஞ்சு சாப்பாடில் தான் வந்து வத்த குழம்பு பெசஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது வந்து இந்த மாதிரி அவங்களே பெசஞ்சே கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணுவோம். ஒரு அத்தன்டிக்கான வந்து வத்த குழம்பு கழிச்சு இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி கசப்பு தன்மையோட இருக்கும். ஏன்னா அதை சின்னதாக அந்த இது போடுவாங்க. அந்த பட்டாணி மாதிரி ஒன்று போடுவாங்களா. அது பேர் மறந்து போச்சு. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட கசப்பு வந்துட்டு போய் எனக்கு கொஞ்சம் ஓகேவா தெரிஞ்சது ஆக்சுவலி. ஏன்னா இது முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடுலாம் அந்த அளவுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்து அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது லைட்டாக கம்மியாக இருக்குது. அண்ட் என்னோட வடை செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. அப்போதுலேருந்து எடுத்து ஷூட் அப்போ எடுத்து வச்சுட்டு அப்போ கிறிஸ்பியாக இருந்தது. அதே கிறிஸ்பினஸ் இப்போ வரைக்கும் இருக்குது. சத்தம் கேட்குதா? ரொம்ப நேரம் ஆச்சு எடுத்து வந்தாங்க. ஆனால் கீழே அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்குது. ஐ லவ் திஸ் வடை. மசால் வடை தான். வடிவேல் சார் சொன்னது சும்மாவா. ஸோ சாம்பார் சாதத்துக்கு வந்து ஸ்பூன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் கொலன்னு இருக்குது அப்படின்றத சாம்பார் சாதம் பாருங்க. ஆஹா பயங்கரமாக இருக்கான் பார்க்குறதுக்கு.
சாம்பார் சாதம் வேறு மாதிரி. முழுங்கிட்டு சொல்கிறேன். சாம்பார் சாதம் வேறு மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்கும் காரசாரமாக. அது ஃப்ளேவர் பக்கமும் சாம்பார் சாதம். ஐ லவ் இட் பர்சனலி. செம்மையாக இருக்கா. அந்த அப்புறமும் கொடுப்பாங்க. வெரைட்டி ரைஸ் கூட. சாம்பார் சாதம் அச்சு தூக்குது அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து தயிர் சாதம். இவங்க எல்லாத்துலேயுமே வந்து உளுந்தம்பருப்பு போடுறாங்க. எதுக்கு இந்த உளுந்தம்பருப்பு மேபி ஸ்ட்ரென்த்தோ தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்துலேயுமே உளுந்தம்பருப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு தயிர் சாதம். நல்லா இருக்குங்க. கருவேப்பிலை டாமினேஷன் இருக்குது. நல்லா இருக்குது. அந்த ராவா போட்டுருக்காங்க. கருவேப்பிலை தாளிச்சு போடல, ராவா அப்படியே போட்டுருக்காங்க. பட் கடுகு தாளிச்சு போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபென்டாஸ்டிக். தெரியாத தயிர் தான். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்குது ரசம் சாதம். ரசம் சாதம் வந்து எங்கே கொடுக்குறான்னு தெரியுது. மாதிரி வெரைட்டி ரைஸில் ரசம் சாதம் எங்கேயுமே கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நெக்ஸ்ட் சாப்பாடோட சாப்பிட்லாம இதுமாரியே நல்லா கருவேப்பிலாம் போட்டு ஃபென்டாஸ்டிக்காக நல்லா இருக்குது. அதை ஸோ இவனை ட்ரை பண்ணுவான். செம்ம லைட்டாக நம்ம புதினா ஃப்ளேவர் வந்துட்டு போகுது. செம்மையாக இருக்குது. இதில் புதினா ஃப்ளேவர் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் புதினா ரைஸ் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா அவ்வளோ இருக்குது. எதை ட்ரை பண்ணோம் எதை மிஸ் பண்ணது தெரியாத அளவுக்கு பிளாக் எடுத்துட்டு இருக்கு ரைஸ். ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ரைஸ் இருக்குங்க. கரெக்டாக ஒன்றும் வந்து கவுண்ட் பண்ணி சாப்பிடவே முடியல. புதினா ரைஸை மிஸ் பண்ணிட்டேன். இவனை எடுத்துக்கிறேன். அந்த ரசத்தில் அந்த லைட்டாக அந்த ஃப்ளேவர் அதை தான் எனக்கு தெரியுது புதினா ரைஸ் இருக்கு அப்படின்ட்டு. மறந்துட்டோம் மன்னித்துருங்க. சூப்பராக இருக்குது புதினா ரைஸு. சில உறவு நாங்கள் சில உறவுகளை மிஸ் பண்ணுவோம். பட் இந்த அளவுக்கு மிஸ் பண்ணதில்லை. ஏன்னா 2 தடவை வச்சு எடுத்தோம் நாங்கள். கருவேப்பிலை சாதமாக அப்படி தான் ட்ரை பண்ணோம். உங்களுக்கு தெரியாது, நாங்கள் கட் பண்ணி மாற்றி எடுத்துக்கிறோம். பட் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து எனக்கு இந்த வத்த குழம்பு அதெல்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால ஐ டோன்ட் ஃபீல் குட் ஆக்சுவலி. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாத்துலேயுமே பருப்பு அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு சூப்பர். கீரை கூட்டு அவங்க போடும்போது பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அவங்க கப்பில் கொஞ்சம் நிறையவே சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு கீரை கொடுங்க. ஆக்சுவலி எல்லா ஹோட்டல்ஸ்லையும் இந்த மாதிரி நல்ல கீரை கிடைக்காது. எல்லா ஹோட்டல்ஸும் மறுபடியும் சொல்லணுமே கீரை உண்மையாக முக்கியம் இருக்கும். பட் இங்கே கீரை கூட்டு சூப்பராக இருக்குது. அதாவது துவையல் இப்போ வாரமாக துவையல். இப்போ நாங்கள் தான் போகலான்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் கரெக்டாக ஒரு 11:30 மணி 12 மணிக்கு வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சாப்பிட்டு போயிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி ஆகுது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1:30 மணி வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே வந்து நாங்கள் வரும்போது பாதி காலி, ஆல்மோஸ்ட் காலி ஆகிட்டு இருக்கோம். ஸோ வரணுன்றவங்க இது சாப்பிட்ணுன்றவங்க சீக்கிரமாக வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரைஸ் எல்லாமே 55 ரூபா. ரைஸ் வந்து 95 ரூபா. உங்களுக்கு வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக சூப்பரான ஒரு vlogல மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை.